இடத்தில வெளிப்படுத்தின விசேஷத்தில 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு சபை பிலதெல்பியா சபை என்று சொல்லப்படுகிறது. இந்த பிலதெல்பியா சபையினுடைய கூட்டத்தில் இருக்கின்ற குணங்களை குறித்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், "உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை" என்று சொல்றார். இந்த கொஞ்ச பலன் என்பது என்ன? இன்றைக்கு அநேக மனுஷர்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ இடங்களில் ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலைமைகளில் தள்ளப்படுகிறதும் உண்டு. அதாவது ஏதோ ஒவ்வொரு விதங்களிலே அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு சிலர்கள் அதிகாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலர்கள் ஐஸ்வர்யத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலவர்கள் படிப்பறிவில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலவர்கள் இந்த உலக பிரகாரமாக மனுஷர்களுடைய அந்த சிந்தை நிமித்தமாக ஜாதியில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஆலயத்தில் அவர்கள் சில ஆலயங்களில், எல்லா சபைகளிலும் கிடையாது, சில சபைகளில் பார்க்கப்படும் பொழுது இவர்கள்லாம் ஒதுக்கி வைத்து அவர்களை அலட்சியம் பண்ணுவது அல்லது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது, இது போன்ற காரியங்கள்லாம் பல சபைகளில் அல்லது சில சபைகளில் இருப்பது உண்டு. எனவே இதை குறித்து தான் சொல்கிறாரு, "உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கலை." அப்படின்னா அவர்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் ஆராதிப்பதாக இருக்கலாம், துதிப்பதாக இருக்கலாம், குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுவதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதாக இருக்கலாம், அல்லது வேதத்தை அனுதினமும் தினம் தினம் தியானிக்கிறவர்களாக இருக்கலாம், படிக்கிறவர்களாக இருக்கலாம், பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி அனுதினமும் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டவர்களாக இருப்பவர்களே பிலதெல்பியா சபையினர்கள். இன்றைக்கி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு 10வது படிக்கிறவங்க எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இந்த உலக பிரகாரமான டாக்டரோ இன்ஜினியரோ டிகிரி படித்தவங்க ஊழியத்துக்கு வராங்கனாக்கா ஊழியம் பண்ணுவது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நான் இவ்வளோ படித்து நான் ஊழியம் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அநேகர்கள் இருக்கிறாங்க. எனவே ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 10வது படித்தவங்க கூட டெய்லி பைபிள் படிக்கிறாங்க, டெய்லி கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்க. அதான் இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அப்போ குறைந்த படிப்பு இருந்தாலும் தேவனை படிப்பதற்கென்று அதை பயன்படுத்துகிறவர்கள், அதே போல் குறைந்த செல்வாக்குகள் இருந்தாலும் அதை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறவர்கள். எத்தனையோ பேர் இல்லாதவங்க கூட இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப